ஈரோடு ஆண்ட்ரிக்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு புது வசதி வரப்போகுது. அத பத்தின ஒரு முழுமையான விளக்கம் தான் இது. வாங்க உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது நம்ம ஆண்ட்ரிக்ஸ் அபார்ட்மெண்ட் தான். இங்க தான் ஒரு புது யுட்டிலிட்டிக்கான திட்டம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இது நம்மளோட டெய்லி லைஃப இன்னும் ஈஸியாக்க போகுதுன்னு சொல்றாங்க. முதல்ல இந்த கேள்விய பாருங்க. மாசம் சிலிண்டர் புக் பண்றது, அது எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது, வந்ததும் அதை தூக்கிட்டு போய் கிச்சன்ல ஒரு மூலையில வைக்கிறது, அந்த இடத்தையும் அதை அடைச்சிக்கும். நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அதான் பாரத் பெட்ரோலியம் கொண்டு வர இந்த பைப் நேச்சுரல் கேஸ், அதாவது பிஎன்ஜி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு கரண்ட், தண்ணி எல்லாம் எப்படி பைப்ல ஒயர்ல வருதோ, அதே மாதிரி சமையல் கேஸும் 24 மணி நேரமும் வருஷத்துல எல்லா நாளும் பைப்பு வழியா வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பிஎன்ஜி கேஸ். கேஸ் தீந்து போச்சுன்ற கவலையே இனி இல்ல. ஓகே, இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? முக்கியமா வசதி, பாதுகாப்பு பத்தி இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல வசதியை பார்க்கலாம். 24 மணி நேரமும் சப்ளை கண்டினியூஸா இருக்கும். அதனால இனிமே சிலிண்டர் புக் பண்றது, வெயிட் பண்றதுன்ற வேலையே கிடையாது. கிச்சன்ல சிலிண்டர் வைக்கிற இடம் மிச்சமாகும் இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம், நாம எவ்வளவு உபயோகப்படுத்துறோமோ அந்த மீட்டர் ரீடிங்க்கு மட்டும் பில் கட்டினா போதும். வசதிக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாதுகாப்பு. இங்க பாருங்க, பிஎன்ஜி கேஸ் காற்றை விட ரொம்ப லேசானது. ஒருவேளை லீக் ஆனா கூட அது உடனே மேல போய் காத்தோட காத்தா கலந்துரும். ஆனா நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி அப்படி இல்ல. அது காற்றை விட கனமானது. அதனால லீக் ஆச்சுன்னா ரூம்ல தரையிலேயே தங்கிடும். இது பெரிய ஆபத்தை உண்டாக்கலாம். சோ பாதுகாப்பு விஷயத்துல பிஎன்ஜி ஒரு படி மேல இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதுதானே அடுத்த கேள்வி. இதுல நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது ஒன் டைம் பேமெண்ட் ஆப்ஷன். இதுல நீங்க வெறும் 6000 ரூபாயை ஒரே தடவையா கட்டிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மாசம் எந்த இஎம்ஐயோ வாடகையோ கட்ட தேவையில்லை. லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, இது ஒரு ஈஸி இஎம்ஐ பிளான். மாசத்துக்கு வெறும் 198 ரூபாய் கட்டினா போதும். ஆமா, வெறும் 198 ரூபாய் தான். இது 7 வருஷத்துக்கு கட்டணும். இந்த சின்ன அமௌண்ட் நம்ம மாச பட்ஜெட்டை பெருசா பாதிக்காது இல்லையா? இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வாடகை திட்டம். இதுல ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபாய் தான். ஆமாங்க, ஒரு நாளைக்கு 1 ரூபாய். இதுல ஆரம்பத்துல கட்டுற பணமும் ரொம்ப கம்மி. குறிப்பா வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியான ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த 3 பாப்புலர் ஸ்கீமையும் ஒன்னா பார்க்கலாம். மொத்தமா செலவை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 6000 ரூபாய் ஸ்கீம் பெஸ்ட். மாசம் சுலபமா கட்டணும்னா அந்த 198 ரூபாய் இஎம்ஐ ஸ்கீமு. இல்ல இப்போதைக்கு கையில இருந்து பெருசா காசு போட வேணாம்னு நினைச்சா அந்த 1 ரூபாய் வாடகை ஸ்கீமு. உங்க பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி. நம்ம சிலிண்டரோட கம்பேர் பண்ணா இது விலை கம்மியா? கண்டிப்பா. நீண்ட காலத்துல பார்க்கும்போது பிஎன்ஜி எல்பிஜி சிலிண்டரை விட சிக்கனமானது தான் சொல்றாங்க. ஏன்னா இதுல டெலிவரி சார்ஜ் மாதிரி எந்த மறைமுக செலவுகளும் கிடையாது. நீங்க எவ்வளவு கேஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் மீட்டர் படி பில் கட்டினா போதும். ஓகே, இந்த திட்டம் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா அடுத்து என்ன பண்ணணும்? இதோட முதல் ஸ்டெப் நம்ம ஆண்ட்ரிக்ஸ் அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், அதாவது AAOWA கையில தான் இருக்கு. ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நம்ம அசோசியேஷன் போர்டு பிபிசிஎல் கூட ஒரு எம்ஓயு, அதாவது ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் பிபிசிஎல் டீம் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சர்வே பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனா பைப்லைன் போடுறது, மீட்டர் ஃபிக்ஸ் பண்றது, சேஃப்டி செக் பண்றதுன்னு வேலைகள் ஆரம்பிக்கும். கடைசியா ஒவ்வொரு வீட்டுக்கும் அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. சோ இது தனிப்பட்ட ஒருத்தருக்கான முடிவில்ல, நம்ம ஆண்ட்ரிக்ஸ் அபார்ட்மெண்ட்டோட எதிர்காலத்துக்காக நாம எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வசதி வந்தா நம்ம அபார்ட்மெண்ட்டோட மதிப்பும் இன்னும் அதிகமாகும். இப்போ எல்லா விவரங்களையும் பார்த்தாச்சு. வசதி, பாதுகாப்பு, செலவுன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ கேள்வி இதுதான், உங்க கிச்சனை இந்த அடுத்த கட்ட அப்கிரேடுக்கு மாத்த நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டோட முன்னேற்றத்துக்காக ஒரு நல்ல முடிவெடுப்போம்.